இந்த வீக் குக் வித் கோமாளியில் ஸ்ருதிகா அவங்களுக்கு திருக்க மீன் தான் கிடச்சிருந்தது. அதை வச்சு திருக்க மீன் தொக்கு ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ நாம் இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் திருக்க மீன் தொக்கு தான் பார்க்க போகிறோம். திருக்க மீனை எப்படி வாங்கணும், சுத்தம் பண்ணணும், அதே மாதிரி அது உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஜென்ரலாக நம்ம மீன் குழம்பெல்லாம் வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மாட்டோம். பட் இந்த திருக்க மீனில் ஒரு கவிச்சி ஸ்மெல் வரும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த இஞ்சி பூண்டில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லும் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இந்த மாதிரி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தொக்குன்றதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளினா 3 கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். அடுத்து நான் திருக்க மீனை கழுவி எடுத்திருக்கேன். திருக்க மீன் சுத்தம் பண்ணும்போது மேலே கொஞ்சம் வழவழன்னு இருக்கும். அதனால கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 6 முறையாவது நீங்கள் கழுவணும். தேய்ச்சி கழுவும் போது தான் அதில் இருக்க அந்த வழவழப்பு தன்மை போகும். மீன் வாங்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலரில் டாட் வச்சு சுற்றி ஒரு கருப்பு கலரில் ரிங் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் மீன் நல்ல மீன் அர்த்தம், நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி நம்ம திருக்க மீனை சுத்தம் செய்யும் போது அந்த வால் பகுதியை கட் பண்ணிடுங்க. வாலை குழம்புல சேர்க்கக்கூடாது. ஏன்னா அதில் விஷத்தன்மை இருக்குது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய இடுப்பு வலி, முதுகு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி மூட்டு வலிலாம் இருந்தால் கூட இந்த மீன் சாப்பிடலாம். இதில் முள் எதுவுமே இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போது நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க இந்த மீன் எல்லாத்தையுமே இந்த சட்டியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த மீனோட இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா ஒன்றா சேரணும். அதனால ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். நாம் இன்னைக்கு தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் மாதிரி சேர்த்திங்கன்னா அது குழம்பு மாதிரி ஆகிடும். நம்ம மீன் குழம்பு சேர்க்குற மாதிரி தண்ணி இதுக்கு சேர்க்கக்கூடாது. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே மீன்லாம் நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ மீன் கொதிக்கும் போதே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சூப்பரான திருக்க மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் வர ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதோடைய லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.